திடீர் பணக்காரர் யார்? அதை நம்ம ஜாதகத்தை பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு சிலர் ஏழையாக பிறந்திருப்பாங்க. எளிமையான வாழ்க்கை முறை தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. மிடில் கிளாஸ் வாழ்க்கை, சராசரி வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு திடீர்னு பெரும்பொருள் கிடைச்சிரும். நேர் வழியிலையோ அல்லது சட்டத்திற்கு புறம்பான வழியிலையோ அவங்களுக்கு பெரும்பொருள் கிடைத்து பணக்காரங்கள் ஆயிடுவாங்க. அது எப்படி? அதை ஜாதகத்தை பார்த்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது பார்க்கலாம். லக்னத்திலிருந்து எண்ணி வருகின்ற 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கணும். அந்த செவ்வாய் நிற்கின்ற வீடு குருவினுடைய வீடாக இருக்கணும் அல்லது சுக்கிரனுடைய வீடாக இருக்கணும். செவ்வாய் இங்கே குரு பார்வையை பெற்றிருக்கலாம் அல்லது குருவுடன் சேர்ந்திருக்கலாம். அதாவது சுக்கிரனோட வீட்டில் செவ்வாய் இருந்தால் குருவோட சேர்ந்திருக்கலாம். இந்த மாதிரி நிலைமையில் இருக்கணும். அது மட்டும் இல்லை, செவ்வாய் நீசம் பெற்றிருக்கக்கூடாது, வக்ரம் பெற்றிருக்கக்கூடாது, திதி சூனிய ராசியில் நிற்கக்கூடாது, அஸ்தங்கம் பெற்றிருக்கக்கூடாது, ராகு கேது கூட சேர்ந்திருக்கக்கூடாது, சனியோடு சேர்ந்திருக்கக்கூடாது, சனியினுடைய பார்வையில் செவ்வாய் இருக்கக்கூடாது. திதி அதாவது செவ்வாய் நிற்கின்ற வீடு திதி சூனிய வீடாக இருக்கக்கூடாது. அது மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். அது மட்டுமல்ல, லக்னாதிபதி நல்ல முறையில் இருக்கணும். ஆட்சி உச்சம் பெற்று லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் அல்லது கேந்திர திரிகோணத்தில் வலுவாக இருக்கணும் லக்னாதிபதி. அது பேசிக் பாயிண்ட். அதுவும் முக்கியமாக நம்ம கவனம் செய்யணும். சரி, 8ஆம் வீட்டில் நிற்கிறார் செவ்வாய், குரு பார்வையில் இருக்கார், அல்லது சுக்கிரனோட வீட்டில் இருந்து குரு பார்வையில் இருக்கார், அல்லது குருவோட வீட்டில் இருந்து சுக்கிரனோட பார்வையில் இருக்காரு, சுக்கிரனோட சேர்ந்துருக்காரு. ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்குது, ஓகே. அப்படின்னா அவங்க பணக்காரங்களாயிடுவாங்க அப்படின்னா இல்லை. அந்த செவ்வாய் நிற்கின்ற வீட்டு அதிபதியினுடைய தசா நமக்கு கிராஸ் பண்ணணும். நம்ம வாழ்நாளில் நடைமுறையில் இருக்கணும். செவ்வாய் எந்த வீட்டில் நிற்கிறாரோ, அதாவது 8ஆம் வீட்டில் யாரோட வீட்டில் நிற்கிறாரோ அந்த அதிபதியின் தசா வரணும். குருவோட வீட்டில் நின்னால் குருவினுடைய தசாவோ அல்லது சுக்கிரனுடைய வீட்டில் நின்று இருந்தால் சுக்கிரனுடைய தசாவோ நடைமுறை வாழ்க்கையில் இருக்கணும். அந்த மாதிரி அந்த தசா காலங்களில் நிச்சயமாக ஜாதகருக்கு பெரும் பொருள், பெரும் பணம், அதிர்ஷ்டம் கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் அவருக்கு நிறைய கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அவங்க தான் அதாவது லக்னத்திலேருந்து எண்ணி வருகின்ற 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். அந்த செவ்வாய் நிற்கின்ற வீடு குருவினுடைய வீடு அல்லது சுக்கிரனுடைய வீடாக இருக்கணும். அந்த குருவினுடைய தசாவோ சுக்கிரனுடைய தசாவோ நடைமுறையில் இருந்துட்டா வந்துட்டா ஜாதகருக்கு நிச்சயமாக பெரும் பணம் கிடைக்கும்.